2025 சனி பெயர்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பெயர்ச்சி 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் இதே கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரப்படி உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறது இரண்டு பஞ்சாங்கங்களும் ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் இந்த 2025 சனி பயிற்சி அப்படிங்கிறதுல பஞ்சாங்கங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லி வச்சிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கும் பொழுது ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே சனி பகவான் மேச ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் பயிற்சியாகி இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால என்னதான் இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்களை மின்னல் போல களையக்கூடிய ஒரு சூழல்களையும் இந்த சனி பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் எவ்வளவு பெருமை இருந்தாலும் 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் அல்லது தாமதம் அல்லது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம தாமதமாகுங்கிற விஷயத்தை சனி பகவானுடைய கோத்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் 7.5 சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் மேசராசிக்கு ஆரம்பமாகிறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கக்கூடியது. வர வேண்டிய பணம் வர வேண்டிய நேரத்தில் வாராமல் கொஞ்சம் தடங்கள் அல்லது தாமதமாகி கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போகாது, ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாகி அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய அருமையை உணர்த்தக்கூடிய அமைப்பில் இந்த 7.5 சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் கண்ணியமான குடும்பத்தில் கூட கலகம் வரக்கூடிய சூழல்களை அவ்வப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த 7.5 சனி இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மையாக எடுத்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே சனி பகவான் எந்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தால் கூட அந்த ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். ஆனால் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சாதனைகளில் தடை தாமதங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்க வேண்டிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், காதல் மனைவியாகவே இருந்தால் கூட காதல் கணவனாக இருந்தால் கூட மோதல் என்ற விஷயத்தை முன்னிறுத்தக்கூடிய அமைப்பில் இந்த 7.5 சனி இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, அது நண்பராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அந்த மாதிரி உள்ளவங்க மனசுக்கு நெருக்கமாக பிடித்த உங்களுக்கு அவங்க மூலமாக பிரிவு ஏற்படக்கூடிய மன இறுக்கத்தை ஏற்படக்கூடிய சூழலை இந்த 7.5 சனி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமானம் இல்லாத வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் கூட சில சமயங்களில் வாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த 7.5 சனி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் விரய சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தோடு இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடியது, வீண் செலவுகள் ஏற்படக்கூடியது, மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியது. கடந்த காலங்களில் சிறுக சிறுக சேர்த்து வச்ச குருவி சேர்த்தின மாதிரி சேர்த்து வச்ச அந்த சேமிப்புகள் அருவி போல கரையக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இந்த 7.5 சனி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கக்கூடியது. பெரியவங்க சொல்லக்கூடிய, சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய, சான்றோர்கள் சொல்லக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையில் இருக்க
இருக்கக்கூடிய அனுபவங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஓரளவு ஆராய்ஞ்சு ஆழமாக யோசிச்சு அதற்கு தகுந்த மாதிரி கால சூழல்களுக்கு ஏற்ப கண்ணியமாக நடந்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எந்த சாஸ்திரம் 7.5 சனி அப்படிங்கிறத அதாவது தடங்கள் அல்லது தாமதம் கொடுக்கும்னு சொல்லி வச்சிருந்ததோ அதே சாஸ்திரம் தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய காலங்களில் 7.5 சனி தான். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் 3, 6, 11 ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா இதே 7.5 சனி கூட மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனியாக அல்லது ஏமாற்றம் இல்லாத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சனியாக 7.5 சனி வரும்பொழுதுதான் சொந்த வீடு வாங்கக்கூடிய, நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டக்கூடிய, வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய, தன வரவுகளை வந்து தாராளமாக சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 7.5 சனி அதாவது சனி பயிற்சி மூலமாக நிச்சயமாக நிதர்சனமாக தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால முழுக்க முழுக்க லாபஸ்தானாதிபதியாக லாப சனியாக சனி பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய, மிகப்பெரிய உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களை சம்பாதிக்கக்கூடிய, நல் வாய்ப்புகளை நல்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி அமையப் போகுது. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டதுங்கன்னு வைங்களே, அந்த உதவி தானாக கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட குரு பகவானுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி இருக்கிறதால அடுத்தவங்களுடைய உதவியோ அடுத்தவங்களுடைய தயவோ இல்லாமல் தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய மதிப்புகளையோ அல்லது அதற்கும் மேலான சிறப்புகளையோ சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் அமையப் போகிறாரு. கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்காக பதுங்கி நின்னீங்களோ அல்லது எந்தெந்த விஷயத்தை நினைச்சு ஒதுங்கி போனீங்களோ அந்தந்த விஷயத்தில் வந்து உற்சாகமாக மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமைய போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும், இரும்பு தொழில் செய்யணும் அல்லது மர தொழில் செய்யணும் அல்லது டிராவல் செய்யணும் அல்லது கம்ப்யூட்டர் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அல்லது எந்த மாதிரியான வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமைய போகுது. வியாபார ரீதியான வகையில் அபாரமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமைய போகிறாரு. பொதுவாகவே இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, சொந்த பந்தங்கள் எல்லோருமே பார்த்து உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கடந்த காலங்களில் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு வக்கணையான வருமானங்களை நித்தமும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்க போகிறாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய, மாணவர்களுக்கு அறிவுரை இல்லாமலேயே கல்வியின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடியது, கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரிய திருமணங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்களை கொடுக்கக்கூடியது, கடன் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் கௌரவம் பார்த்துன்னு வைங்களே, அந்த கௌரவம் பாதிக்காம கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி அமையுது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே 10ஆம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருந்து வைங்களே மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது, திடீர் பதவி உயர்வுகளை கொடுக்கக்கூடியது. கடந்த காலங்களில் நிறைய கல்வி கற்றுக்கிட்டோம், நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டோம், நிறைய அனுபவம் இருந்துட்டு இருக்குது. ஆனால் உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய, உத்தியோகம் அப்படிங்கிற ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய, ஆணுக்கு அழகு உத்தியோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து மிகப்பெரிய அரும்பெரும் பாக்கியத்தோடு வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க இதை விட நல்ல கம்பெனிக்கு நல்ல சம்பளத்தில் மாற்று உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த முயற்சி வந்து கடந்த காலங்களில் பலிதமாக இருந்தால் கூட இந்த சனி பயிற்சியில் வந்து உங்களுடைய முயற்சி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலிதமாகும்.
என்ன சம்பளம் வாங்கியிருக்கிறீங்களோ அதை விட இரட்டிப்பு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வழிவகை ஏற்படும். அல்லது நல்ல உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த உயர்தர கம்பெனிகளில் வேலை கிடைக்கக்கூடிய, இன்னும் சில பேருக்கு உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் அதாவது ஆங்காங்கே வருமானம் அப்படிங்கிறது மாதத்தில் சில நாட்கள் தான் வருமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நிரந்தரமான வருமானங்களுக்கு உண்டான உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிற ஜீவனத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சனி பயிற்சி அமைய போகுது. உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துன்னு வைங்களே, உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் விலகக்கூடிய, உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி அப்படிங்கிறத விட ஒரு சில பேருக்கு சிறந்த நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கங்களும் இந்த சனி பயிற்சியில் அமைய போகுது. மிதுன ராசி மற்றவர்களுக்கு உபயராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதாவது கலைத்துறை ஆசை சம்பந்தப்பட்ட, சினிமா சம்பந்தப்பட்ட, சின்னத்திரை சம்பந்தப்பட்ட ஆசைகளுக்கு கடந்த காலங்களில் முயற்சி செஞ்ச நீங்கள் அந்த ஆசைகள் பலிதமாகக்கூடிய, வண்ண திரையில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய, அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் மிளிரக்கூடிய, வகை வகையான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய நல் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உத்தியோக சனியாக 10ஆம் இடத்துக்கு மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சனி பயிற்சி அமையும். கடக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பிதாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே கடந்த காலங்களில் கடக ராசியை சேர்ந்தவங்க தேவையில்லாத திக்குமுக்காடி, தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத நஷ்டங்களையும் அதிகபட்சமாக சந்திச்சிங்க அப்படிங்கிறது உண்மை. எதனால் அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் தேவையில்லாமல் அகப்பட்டு தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளான நீங்கள் அந்த அஷ்டம சனி முழுவதுமாக விடுபடுவது அதுவே ஒரு யோகமாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவோ கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் வர வேண்டியதில்லை, அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டாலே போதும் அதுவே ஒரு அதிர்ஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தால் சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முக்கியமான பாக்கியங்களை, கிடைக்க வேண்டிய தருணங்களை சனி பகவான் கொடுப்பார். எந்த மாதிரி இப்போ கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பார், கல்வி பாக்கியம். அதே மாதிரி உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை ஒரு பாக்கியமாக கொடுப்பார் இந்த பாக்கிய சனி. அதே மாதிரி காலத்தில் திருமணம் நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை நல்ல முறையில் தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த நல்ல குடும்பத்தில் நல்ல பெண் அல்லது நல்ல வரன் அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த பாக்கிய சனி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதற்கு மேலே புத்தர பாக்கியம் இருக்கும் இல்லையா, அந்த புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சமுதாயத்தில் கௌரவமான வாழ்க்கை கொடுக்கக்கூடியது. தன்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாது மற்ற குடும்பங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதியை கொடுக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவளி சொந்தங்கள் இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகக்கூடியது. நல்ல நல்ல விஷயங்களை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடியது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பாக்கியங்கள் இருக்கும் இல்லையா, செல்வம், தனம், புகழ் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டிய பாக்கியம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்கியங்களை சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கக்கூடிய சனியாக, பாக்கிய சனியாக இந்த சனி பயிற்சி ஆகிறதுனால கடக ராசியை பொறுத்தளவுக்கு நிச்சயமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியது அல்லது கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைக்கிறது. இந்த மாதிரி நல்ல மார்க்கங்களோடு சனி பயிற்சி அமையும். சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு, அதாவது அஷ்டம சனியாக பயிற்சியாகிறதுனால சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அவ்வப்பொழுது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அஷ்டம சனி அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்கள் தடுமாற செய்யும் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரியான தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய, இருக்கிற இடத்திலிருந்து தேவையில்லாத இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய, தனக்கு தானே ஒரு சில விஷயங்களை வழிய சோதனைகளாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டம சனி அமைய போகுது. பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது சாஸ்திர பல மொழி. எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துட்டு இருந்தால் கூட அந்த அமைப்புகளில் தேவையில்லாத குளறுபடி, தேவையில்லாத பிரிவு ஏற்படக்கூடியது.
நமக்கு மனசுக்கு யார் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்களோ அல்லது யாருடைய உதவி நமக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுது அப்படின்னு இருக்கிறோமோ, அல்லது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிர்வாகத்தில் நமக்கு நம்பிக்கையான பணியாளர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தான் நம்பிக்கையானவங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் பிரிந்து போகக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டம சனி அமையுது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது நம்ம ஜாதகப்படி அதிர்ஷ்டங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் திடீரென்று நமக்கு நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, அந்த நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நமக்கு நாமே ஏற்படுத்தக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டம சனி அமையுது அப்படிங்கிறது உண்மை. மருத்துவ செலவாக இருக்கும், வாகன செலவுகளாக இருந்துகிட்டு இருக்கும், வாகன சம்பந்தப்பட்ட தடைகளாக இருந்துகிட்டு இருக்கும், தேவையில்லாத கடன் தொல்லையாக இருந்துகிட்டு இருக்கும். நல்லதை பேசினால் கூட உள்ளதை பேசினால் கூட அது உங்களுக்கு கெட்டதாக பரிணமிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வர்றதுனால எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டங்களுக்கு மேலே ஆங்காங்கே அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இதற்கு மேலே உங்களுடைய ஜாதக ரீதியாக, அதாவது கோச்சார ரீதியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி அவ்வப்பொழுது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் 3, 6, 11 ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா உங்களை அஷ்டமத்தில் கொடுக்கக்கூடிய கஷ்டத்துக்கு மேலே ஆறுதலான ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்டக சனியாக சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. கண்டக சனி அப்படின்னாலே தேவையில்லாத தண்டங்கள் கொடுக்கக்கூடியது. என்னைக்கோ யாருக்கோ ஒருவருக்கு நம்ம வக்காலத்தை வாங்கியிருந்தோம்னு வைங்களே, அந்த வக்காலத்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத தடங்கள் ஏற்படக்கூடியது, தேவையில்லாத கௌரவ பாதிப்பு ஏற்படக்கூடியது. யாருக்கோ ஜாமீன் போட்டு அந்த ஜாமீன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த கண்டக சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாகவே கண்டக சனி அப்படிங்கிறது மருத்துவ செலவுகளை கொடுக்கும், வாகன செலவுகளை கொடுக்கும், இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளுக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலாக வாகன சம்மந்தப்பட்ட கடன் தொல்லை இருக்கும் இல்லையா, அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத தொல்லைகளை, ஒரு சில பேருக்கு எல்லை இல்லாத தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அதாவது கண்டக சனி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான கண்டக சனி அப்படிங்கிறது குடும்பத்தில் யாருக்கு கண்டக சனி இருந்துகிட்டு இருக்குதோ அவருடைய மனைவி அல்லது யாருக்கு கண்டக சனி இருந்துகிட்டு இருக்குதோ அவங்களுடைய கணவர் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது. அவங்க மூலமாக இவங்களுக்கு மன நிம்மதி இழப்பு ஏற்படக்கூடியது. வெளியில் போன குழந்தைகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் கணவனும் நல்ல முறையில் திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற தேவையில்லாத மனோபயத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத மனோபயங்களை அதிகப்படுத்துவது, தனக்குத்தானே தன்னுடைய மனசில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே கண்டக சனி நடக்கக்கூடிய காலங்களில் ஆறுதல் அப்படிங்கிற பேரில் அல்லது ஆலோசனை அப்படிங்கிற பேரில் அடுத்தவங்க தலையீடுகளை அடியோடு தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் எடுத்துக்கணும் ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட உடனடியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தை மிக மிக வீரியமாக, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வீரியத்தோடு செயல்படணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கக்கூடிய காலமாக இந்த கண்டக சனி இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. வழியில் போகும்பொழுது தேவையில்லாத தடங்கள் ஏற்படுவது, தேவையில்லாத சின்ன சின்ன வம்பு வழக்குகள் ஏற்படுவது, நீதிமன்ற வழக்குகள் ஏற்படுவது, சம்பந்தமே இல்லாமல் நமக்கு மன சங்கடங்கள் ஏற்படுத்துவது, அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லவராக இருந்து வல்லவராக இருந்து நேரம் காலம் பார்க்காம உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. அலுவலகத்தில் ஒற்றுமை இல்லாத சூழல் ஏற்படுத்தக்கூடியது. அதாவது உத்தியோகம் பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் ஓரளவு ஒற்றுமை இருந்தது அப்படின்னா
சந்தோஷமாக இருக்கும். ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவு சமாளிச்சுக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் சிரித்து பேச வேண்டிய அந்த உத்தியோக ஸ்தானங்களில், அலுவலகத்தில் தேவையில்லாமல் முறைச்சு பார்க்கறது, அல்லது உங்களை ஒரு வகையான கேலி கிண்டலோடு பார்க்கறது, அல்லது சின்ன விஷயத்தை கூட ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி சின்ன மனசுக்கு ஒவ்வாத சூழல்கள் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு கண்டகச்சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கண்டகச்சனி மூலமாக பெரிய அளவில் தண்டமோ அல்லது பெரிய அளவில் கண்டமோ அல்லது பெரிய அளவுக்கு உயிர் சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்போ எந்த மாதிரி கொடுக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. கண்டகச்சனி வரக்கூடிய காலங்களில் தண்ட செலவுகளை தடுத்துக்கிறதுக்காக ஒரு சில முன்னேற்பாடுகளோடு நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி கன்னி ராசிக்கு அமையுது. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆச்சுன்னு வைங்களே, அது லட்சுமி ஸ்தானமாகவும் குபேர சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகவும் சாஸ்திர ரீதியாக அமையுது. பொதுவாகவே எதிரிகளை உதிரியாக்கக்கூடிய, கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் நீங்கள் பயந்து ஒதுங்கி போனீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் மிகப்பெரிய துணிவாக, பணிவு என்ற 3 எழுத்துக்கு மேலே துணிவு என்ற சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கு அமைய போகுது. துலா ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த 10-12 வருடங்களாகவே நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்க முடியல அப்படிங்கிறது மென்மையான விஷயம். இருந்தாலும் இந்த சனி பயிற்சி உண்மையாலுமே உண்மையை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் பயிற்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான பயிற்சி தான். அதாவது 4 பக்கமும் வருமானங்களை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அனைத்து விதமான சொத்துக்களையும் வாங்கக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய, கடந்த காலங்களில் பணிஞ்சு ஒதுங்கின நீங்கள் துணிஞ்சு நின்று மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கு அமைய போகுது. வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடியது, வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கான வெகுமானங்களை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடியது. நல்லவராக இருந்தும் நல்லது செஞ்சும் நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உண்மையாலுமே நல்லது நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது. இருக்கிற துயரங்களை எல்லாம் துடைத்தெறிந்து மிகப்பெரிய உயரங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைய போகுது துலா ராசிக்கு. இதில் இன்னொரு சூட்சுமமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எந்த ராசியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது அற்புதமான பலன்களை நிச்சயமாகவே கொடுப்பார். அதில் துலா ராசிக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது ஆச்சரியமான உண்மை. எதனால்? அதாவது சனி பகவான் இருக்கிற 12 ராசிகளில் துலா ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது தான் சனி பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய உன்னதம் கிடைக்குது. அதனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அதாவது அற்பமான பலன் அப்படிங்கிறத விட அற்புதமான பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். மிகப்பெரிய அளவில் சொல்லுவாங்க இல்லையா, குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷால கோபுரத்துக்கு உயர்த்துவதும் சனி பகவான் தான். கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷால ஒரே நொடியில் குப்பையில் தள்ளக்கூடியதும் சனி பகவான் தான். அந்த வகையில் இந்த வாழ்க்கையில் அற்பமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான வாழ்க்கை வாழக்கூடிய, மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழக்கூடிய, எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் கோபுரம் அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய புத்தரஸ்தானமாக சொல்லப்படுகிற 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது ஒரு சில பேருக்கு புத்தரர் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட காலங்களாக புத்தர் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ஆலோசனை எடுத்து அதன் மூலமாக மெஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர் பேர்
பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பாரு ஆயுள் காரகன் சனி பகவான். அதே சமயத்தில் ஏற்கனவே பிள்ளைகள் இருந்து கூட அந்த பிள்ளைகள் மூலமாக தொல்லைகள் இருக்கும் இல்லையா, ஒரு சில குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எந்த மாதிரி, இந்த பிள்ளை பிறந்த நேரம் தான் எனக்கு நல்லா இருந்துகிட்டு இருந்தது, இந்த பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி நல்ல பிள்ளைகளை பெறுவதற்கு நான் என்ன தவம் செஞ்சனோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் பெருமையான பிள்ளைகளாக அல்லது அருமையான பிள்ளைகளாக அமையும். அதுவே இன்னும் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு பெற்றவங்க கவலைப்படக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் இது நாள் வரையில் நல்ல பிள்ளைகளாகவே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் தரக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு சொல் பேச்சு கேட்காம, ஆலோசனை கேட்காம, அறிவுரை கேட்காம தன்னுடைய இஷ்டப்படி நடக்கிறாங்க இல்லையா, அப்படி நடக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும், எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும், தீய நட்புகளோடு சகவாசம் செய்யக்கூடிய, சகவாசம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி பயிற்சி அமையப் போகுது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி இருக்கிறதுனால கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் அப்படிங்கிறத விட எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் அட்வைஸ் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி பெரியவங்களுடைய சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் செல் பேச்சு கேட்கக்கூடிய காலமாக இந்த காலம் மாறி இருக்கிறதுனால அந்த செல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட நல்ல விஷயங்களை பரிமாறக்கூடிய பண்புகளை புகுத்தக்கூடிய அமைப்பில் பெற்றவங்க இருக்கணுங்கிற விஷயத்தை, என்னதான் நம்ம குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தாலும், என்னதான் நம்ம பிள்ளைகள் செல்ல பிள்ளைகளாக இருந்தாலும், அதில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க கல்வி அப்படிங்கிற அறிவில் கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் தடம் மாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக அவமானம் ஏற்படக்கூடியது, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாக ஏமாற்றப்படக்கூடியது, இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான, அதாவது 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடிய வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் வகையான கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு பஞ்சம சனி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து சனியாக இருக்கிறதுனால எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு ஒரு சில இன்னல்கள் இருந்தால் கூட அந்த இன்னல்களுக்கு மேலே நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை. குரு பகவான் புத்தர காரகராக இருக்கிறதுனால புத்தர காரகன் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு பஞ்சம சனியாக வர்றதுனால பிள்ளைகள் வகையில் பெரிய வகையான பெரிய அளவில் சோகத்தை சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத நம்ம உண்மையாகவே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் பாடற மாட்ட பாடி கறக்கணும், ஆடற மாட்ட ஆடி கறக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் சம்மந்தப்பட்ட அறிவுரையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போக்கில் போய் அவங்கள நிதானப்படுத்தி கையாள்வது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பெரியவங்களை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தன்னுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத பிரச்சனை, பூர்வீக சொத்து இருந்து அந்த சொத்துக்களை பற்றி நினைக்காமல் இருந்தால் கூட நினைக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த சொத்து கிடைக்காம உங்களுக்கு தடங்கள் ஏற்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த 5ஆம் இடத்து சனி இருந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால அதாவது உங்களுடைய தந்தை வழி சொந்தங்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தாயார் வழி உறவுகள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் எந்த நேரமும் வகையான கவனத்தோடு செயல்படுவது நல்லது என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும். தனுஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத தடைகளை ஏற்படுத்துவார், தேவையில்லாத தாமதங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மை. அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகன ஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத, அதாவது இருக்கிற
வாங்குகிற வாகனத்தின் மூலமாக தேவையில்லாத செலவுகள் கொடுக்கறது. பழைய வாகனம் வச்சுருக்கிறோம், அதனால் அதுக்கு செலவு வருது அப்படின்னு நம்ம ஆறுதல் படுத்திக்கிட்டால் கூட புதிய வாகனம் வாங்கினா கூட அதில் கூட தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடியது. பழைய வாகனத்துக்கு மேலே புதிய வாகனங்கள் மூலமாக செலவுகள் கொடுக்கக்கூடியது. அந்த புதிய வாகனங்களில் பார்த்திங்கன்னா ஆடம்பரமான வாகனத்தை வாங்கி கடனுக்கு வாங்கி அந்த கடன் மூலமாக உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கினா கூட ஓரளவு தப்பிச்சுக்க முடியும். சொந்த பந்தங்களில் கடன் வாங்கினீங்க அப்படின்னு வைங்களே, அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத தாமதங்களை ஏற்படுத்தும், தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதன் மூலமாக சொந்த பந்தங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறையுது. அப்படிங்கிறத விட தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படக்கூடியது. ஒரு விருந்து விசேஷங்களுக்கு போனால் கூட தேவையில்லாமல் உங்களை சங்கடப்படுத்தி பார்க்கக்கூடிய, சந்தோஷப்படுத்த வேண்டிய உறவுகள் சங்கடப்படுத்தக்கூடிய சூழல்களை சரளமாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்தை சனிக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடன் வாங்குற பழக்கத்தை, கையேந்திர பழக்கத்தை அறவோடு தவிர்ப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தாயார் வழி உறவுகளில் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுவது, தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில அவமானமான சூழல் ஏற்படுவது, இன்னும் ஒரு சில பேருக்கு தாயார் அப்படிங்கிறது நல்லவங்களாகவே இருந்தால் கூட அந்த தாயாருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது. அதாவது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம எவ்வளவு அன்புள்ளம் இருந்தவராக இருந்தாலும் அதே தாயார் உங்கள் மேலே அன்பு பற்று இருந்துகிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் தாயாரை விட்டு பிரிய வேண்டிய அல்லது தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அல்லது தாயாருக்கு சம்பந்தப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தேவையில்லாத தோல் நோய்கள் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். அதனால் பெத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது தாயாராக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அந்த பெத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உடல் வலி சம்மந்தப்பட்டது, இடுப்பு வலி சம்மந்தப்பட்டது, மூட்டு வலி சம்மந்தப்பட்ட வலிகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சின்ன சின்ன விஷயத்துக்காக மருத்துவத்துக்கு போனீங்க அப்படின்னா அது பெரிய பெரிய செலவாக மாறக்கூடிய சூழல்களையும் இந்த 4ஆம் இடத்து சனி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன ஒரு உடல் உபாதை ஏற்பட்டால் கூட சரியான நேரத்தில் மருத்துவரை எடுத்துக்கிறது அல்லது மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பெயர்ச்சி அமையும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அது மிக மிக நல்லது. அதை விட பார்த்தீங்கன்னா இது நாள் வரையில் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் தேவையில்லாத கஷ்டங்களை, தேவையில்லாத தடை தாமதங்களை, எண்ணற்ற சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் இப்போது 7.5 சனி முழுவதுமாக விடுபடுறதுனால மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். 7.5 சனி அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் சோதனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. சாதனை அப்படிங்கிற விஷயத்துக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதில் சோதனை அப்படிங்கிறத அதிகமாக சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் 7.5 சனி காலத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அந்த 7.5 சனி அப்படிங்கிற காலம் முழுமையாக விடுபடுறதுனால 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னு வைங்களே, இது நாள் வரையில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதை விட ஒரு 5-6 படி மேலே ஏறக்கூடிய, அதாவது பல மடங்கு மேலே ஏறக்கூடிய, இது நாள் வரையில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு துக்கப்பட்டீங்களோ, எவ்வளவு துயரப்பட்டீங்களோ அதை விட 4-5 மடங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உயரத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவானுடைய பயிற்சியாக அமையப்போகுது மகர ராசிக்கு. மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற பழமொழி இருந்தால் கூட நீங்கள் தங்கமாகவே இருந்தால் கூட தகரமாக இருந்தீங்க அப்படிங்கிறத கடந்த கால உண்மை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தகரம் கூட தங்கமாக மாறக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் நிச்சயமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத உண்மை. கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமாக பேசினாங்களோ அல்லது யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அல்லது யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அபரிதமாகவே இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் வகையில் செய்ய வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிடைக்க வேண்டிய வெகுமதியாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணத்தில் தொழில் ஆரம்பித்து அதன் மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட சோதிக்கப்பட்ட உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது மிக மிக அருவி போல கொட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நிச்சயமாகவே கிடைக்கப் போகுது.
இந்த சனி பயிற்சி மூலமாக. எந்த தொழில் மூலமாக உங்களுக்கு கடந்த காலங்களில் கடன் அல்லது நஷ்டம் அல்லது கஷ்டம் ஏற்பட்டதோ அதே தொழிலில் வந்து அபரிதமான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியது, ஆர்ப்பரிப்பான வருமானங்கள் கிடைக்கக்கூடியது, அதிகபட்ச வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து நிச்சயமாகவே கொடுக்க போகிறாரு. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா, அந்த மரியாதை எல்லாம் காணாமல் போன அந்த மரியாதை எல்லாம் உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சனி பயிற்சி கொடுக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று மிகப்பெரிய ஒரு மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் கலண்டு போன கௌரவத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய அமைப்பாக சனி பயிற்சி அமைய போகுது. வறண்ட வாழ்க்கையில் திரண்ட செல்வங்களை கொடுக்கக்கூடிய, மிரண்டு போன அரண்டு போன வாழ்க்கையில் திரண்ட செல்வங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது. கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது கடந்த காலங்களில் ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தற்சமயம் பாத சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜென்ம சனி அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துருக்கும், தேவையில்லாத சிக்கல்களை கொடுத்துருக்கும். ஒரு சில பேர் சிக்கல்களுக்கு நல்ல முடிவெடுத்தால் கூட எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு மறுபடியும் சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தின இந்த ஜென்மச்சனி அடியோடு விலகி பாத சனி அப்படிங்கிற பக்குவத்துக்கு வந்துட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே சனி பகவான் மூலமாக இந்த 7.5 சனி சம்பந்தப்பட்ட 5 வருஷங்களாக தேவையில்லாத கஷ்டங்கள் இருக்கும். கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, குழந்தைகள் மூலமாக, சகோதர சகோதரி மூலமாக, பெத்தவங்க மூலமாக அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக பல்வேறு கஷ்டங்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. தெரியாத நபர்கள் மூலமாக கஷ்டம் அப்படிங்கிறத விட தெரிஞ்ச உறவுகள் மூலமாகத்தான் உங்களுக்கு அதிக கஷ்டமும் அதிகபட்ச நஷ்டமும் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. கொஞ்சம் முன்னேறினால் கூட அந்த முன்னேற்றத்தை வந்து தடுக்கக்கூடிய சூழலை கடந்த காலங்களில் சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான தடுப்புகளை எல்லாம் மீறி மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய அளவுக்கு உன்னதமான உழைப்பை கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் பாத சனியாக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதுவும் 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு பாத சனியாக. அந்த குடும்பஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கும்பராசியை சேர்ந்தவங்க இந்த குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அந்த குரு பகவான் புத்தர காரகராக இருக்கிறதுனால கும்பராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து அதாவது திருமணமாகி புத்தர பேர் இல்லாமல் கவலைப்பட்ட பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆண் புத்திர சம்பந்தப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இந்த சனி பகவான் அதாவது குரு பகவானுடைய வீட்டுக்கு பாத சனியாக பயிற்சியாக இருக்கிறாரு. முழுவதுமான ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தால் கூட முக்கால்வாசி ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சந்தோஷத்தின் மூலமாகவே நீங்கள் சங்கடமில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி கும்பம் ராசிக்கு அமையும். மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஜென்மத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்கள் ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால பொதுவாகவே ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் தேவையில்லாத அதாவது மன மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தேவையில்லாத குறைகள் ஏற்படக்கூடிய, தடங்கள் ஏற்படக்கூடிய, தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய, விடை தெரிஞ்ச வாழ்க்கையில் கூட அந்த விடைகளை வந்து சரியாக பயன்படுத்த முடியாமல் தேவையில்லாத தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி மீனம் ராசிக்கு அமைய போகுது. குழப்பமே இல்லாத விஷயங்களுக்கு கூட குழப்பப்படக்கூடியது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காதல் செய்து இணக்கமான திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கூட வழக்கமான சந்தோஷம் இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது, கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள்ள காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்துவது, நல்லது சொன்னால் கூட அது பொல்லாப்பாக மாறக்கூடிய சூழலை அதிகமாக கொடுக்கக்கூடியது. உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக மன நிம்மதி பாதிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது உண்மை. சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிற காலங்களில் வந்து ஒரு
ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னு வைங்களே, அந்த தொழிலில் வந்து அதிகபட்சமான கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஜென்மச்சனி காலத்தில் வந்து திருமண சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களை பேசணும் அப்படின்னு வைங்களே, அந்த சுபகாரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்சமான கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பொது இடங்களில் பேசும் பொழுது சில நேரங்களில் மௌனமாகவும் பல நேரங்களில் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைய போகுது. இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால, குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் சம்பந்தம் ஏற்படுறதுனால பொதுவாகவே நல்லவங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய வல்லமைகளையும் இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் களவு போகிறது, தங்கம் சம்பந்தப்பட்ட ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் காணாமல் போகிறது, இருக்கிற கைபேசியை கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ட இடங்களில் வந்து மறந்து வச்சுட்டு வந்துடுறது, உங்கள் கையிலேயே வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு சாவியை காணாமே அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய சாவி காணாமல் அப்படின்னு மறுபடியும் தேடக்கூடிய குழப்பத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் வந்து இந்த சனி பகவான் 3, 6, 11 ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார். அந்த குழப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் இல்லாத மிகப்பெரிய குதூகலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பார். கணவன் மனைவி பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து உத்தியோக ரீதியாக பிரிவை கொடுக்கக்கூடியது. சண்டை வந்து தேவையில்லாத சச்சரவு ஏற்பட்டு பிரிவு அப்படிங்கிறத விட உங்களுக்குள்ள பரிவு குறையாமல் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக சின்ன சின்ன பிரிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் நல்ல வகையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய, உள்ளது உள்ளபடியே உங்களை வந்து உயர்ந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய சனி பயிற்சி சிறப்பு நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு சனி பயிற்சி எந்தெந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக, உறுதியாக, விரிவாக பார்த்தோம். இதே மாதிரி அதாவது பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்குது. அதுவே வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 வருஷத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய வருடங்களும் தேதிகளும் மாதங்களும் மாறுபட்டிருக்குது பஞ்சாங்கப்படி. ஆனால் சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய அந்த ஸ்தானங்களை பொறுத்தளவுக்கு இந்தந்த ராசிக்கு இந்தந்த மாதிரியான சனி அப்படிங்கிற விஷயத்தில் மாறுபாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்து வைக்கிறேன். அதனால் எந்த பஞ்சாங்கம் எப்படி சொல்லியிருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது எந்தெந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையான வகையில் இந்த நிகழ்ச்சியில் பெருமிதத்தோடு சொல்லி வச்சிருக்கிறோம்.